நம்ம ஊர்ல எல்லாம் சாயங்காலம் ஆனா நல்லா சுட சுட போண்டா, பஜ்ஜி, வடை, எக் பஃப், வெஜ் பஃப், பானிபூரின்னு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க என்னடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரெஷ்லி மேடு பிரெட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் சூடா கிடைக்குமானா வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் தான் இங்க கிடைக்கக்கூடிய பிரெட் வெரைட்டிஸ். இதுல தினம் ஒன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்னு ரெண்டு பிரெட் நம்மளால சாப்பிடவே முடியாத மாதிரி இருக்கும். ஒன்னு ரெண்டு திருப்பி திருப்பி சாப்பிடலாம்டா அந்த மாதிரி இருக்கும். நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும். இப்ப நீங்க பாக்குறதுலயே இதுதான் என்னுடைய ஃபேவரட் பேக்கரி ஐட்டம். பாக்குறதுக்கு நம்மளோட பஃப் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். பட் உள்ள வந்துட்டு இந்த ஒரு கீரையும் பிளஸ் சீஸும் போட்டிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். பட் ஸ்பைசினஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. திருப்பி திருப்பி சாப்பிடலாம் போல மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் இந்த ஊரோட ஃபேமஸ் பிரெட். இது பேரு பிரெட்சல்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த பிரெட் ஹரிசாண்டல்ல கட் பண்ணி உள்ள வந்துட்டு ஃப்ரெஷ் சீஸ் வச்சு தருவாங்க. வேற லெவல்ல இருக்கும் அது. இது பாக்குறதுக்கு ஒரு ரோப் எடுத்து அதுல ஒரு நாட் போட்ட மாதிரி ஷேப் இருக்கும். இதோட டேஸ்ட்டும் கூட கொஞ்சம் பிடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற பிரெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாவே இருக்கும். நம்ம பல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த பிரெட் எல்லாம் நல்லா சாப்பிடலாம். இந்த ஒரு ஃபுல் பிரெட்டை நீங்க சாப்பிட்டு முடிக்குங்குள்ள எப்படா முடியுன்ற மாதிரி லைட்டா பல்வலி வந்துருச்சு எனக்கெல்லாம். உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போதுன்னு நீங்க ஜெர்மனில இருந்து ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிரெட். இதுல சின்னமன் ஆட் பண்ணிருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு பட்டை பவுடரு. நம்ம மோஸ்ட்லி பிரியாணி, பிரிஞ்சி இந்த மாதிரி பண்ணும்போது தான் பட்டை யூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க நிறைய ஸ்வீட் செய்யறதுக்கு பட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். ஃப்ரெஷ்லி மேட் குக்கீஸ், அப்புறம் இந்த காஞ்சி போன பீஸா. ஜெர்மன்ஸை ஃபுட்பால் வெறியர்கள்னே சொல்லலாம். ஏன் தெரியுமா? அவங்க சாப்பிட்ற பிரெட்ல கூட அந்த ஷேப்பை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குற பிரெட் பாருங்களேன், ஃபுட்பால் ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. பிரெட்னா நம்ம சாஃப்டா தானே நிறைய சாப்பிட்ருப்போம். பட் இங்க நிறைய பிரெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாவே தான் இருக்கும். எல்லா ஷேப்ல எல்லா சைஸ்லயுமே பிரெட் வச்சிருப்பாங்கங்க. அதோட பிரைசஸும் ஓரளவுக்கு ரீசனபிளா நம்ம டெய்லி வாங்கி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இங்க பெரும்பாலும் வேலைக்கு போறவங்க எல்லாம் நேரா இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல போவாங்க. ஒரு பிரெட்டை வாங்கி பேக்ல வச்சுட்டு காலையில ட்ரெயின்ல போகும்போதே அப்படியே சாப்பிட்டுட்டே போயிருவாங்க. காலையில இந்த பிரெட் பிளஸ் ஒரு கப்பு கிரீன் டீ. கிரீன் ஒரு கப்புனா நம்ம ஊரு கப்பு சைஸ் எல்லாம் கிடையாது. இங்க கிரீன் டீ கப் சைஸ பாத்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு ரசம் வைக்கிற குண்டா வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல வந்துட்டு ஒரு கிரீன் டீ குடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அடுத்தது இந்த பிரெட்டோட சைஸை பாருங்க, பாக்குறதுக்கும் பெருசா இருக்கும். அதோட அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும். இந்த ஊர்ல பிரெட் கட் பண்றதுக்குன்னு ஒரு தனியார் மிஷின் வச்சிருக்காங்க. அதுலதான் ஸ்லைஸ் பண்ணுவாங்க. இங்க யூஸ்வலா நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே 3000க்கு மேல பிரெட் வெரைட்டிஸ் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் பிரெட் பாக்குறேனோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னும் ஜெர்மனியை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, அடுத்த வீடியோல சொல்றேன்.